வணக்கம், நான் சதீஷ்குமார். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷார்ட்கட் கீஸ் பார்ட் 3 மூணாவது வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 வீடியோ, முதல் வீடியோல இன்ட்ரோடக்ஷன் அபவுட் த ஷார்ட்கட் கீ எதுக்காக யூஸ் பண்றோம், என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம். ரெண்டாவது வீடியோல ஒர்க் புக்கு தேவையான ஷார்ட்கட் கீ, ஒர்க் புக் சம்பந்தப்பட்ட ஷார்ட்கட் கீஸ்லாம் பார்த்தோம். இப்போ இந்த மூணாவது வீடியோல ஒர்க் ஷீட்டுக்கு சம்பந்தமான ஷார்ட்கட் கீஸ், ஒர்க் ஷீட்டுக்கு தேவையான ஷார்ட்கட் கீஸ்லாம் பார்க்க போறோம். நீங்க முதல் 2 வீடியோவை வாட்ச் பண்ணலன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்கை ஷேர் பண்றேன், நீங்க அதை வாட்ச் பண்ணிக்கலாம். சரி, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒர்க் ஷீட்டுக்கு தேவையான ஷார்ட்கட் கீஸ். நான் ஒரு ஃபைலை ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல்ல லிஸ்ட் ஆஃப் ஷீட்ஸ், நிறைய ஷீட்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு புது ஷீட் இன்சர்ட் பண்ணணும், புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு நியூ ஷீட்டை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? ஷிஃப்ட் F11. சில கீபோர்ட்ஸ்ல ஃபங்க்ஷனல் கீயை பிரஸ், சில லேப்டாப்ஸ்ல ஃபங்க்ஷன் கீ ஸ்ட்ரெயிட்டா ஒர்க் ஆகுது. Fn ஒரு கீயை பிரஸ் பண்ணி தான் நீங்க ஃபங்க்ஷன் கீயை ஒர்க் பண்ணுங்க, ரைட்டா? ஷிஃப்ட் F11, சில கீபோர்ட்ல ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F11. பட் அந்த ஷீட் எங்க ஓபன் ஆகும் பாருங்க. இப்போ நாம கர்சர் எந்த ஷீட்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வேர் இஸ் மை கர்சர்? என் கர்சர் எந்த ஷீட்ல இருக்குன்னா ஷீட் நம்பர் 2ல இருக்கு. ஸோ நம்ம ஷீட் எங்க இன்சர்ட் ஆகுனா இந்த ஷீட்டுக்கு பிஃபோரா இன்சர்ட் ஆகும். உங்க கர்சர் எங்க இருக்கோ அதுக்கு முன்னாடி தான் ஒரு ஷீட் இன்சர்ட் ஆகும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஷிஃப்ட் F11. எஸ், புதுசா ஒரு ஷீட் இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஷீட் நம்பர் 1ல இருக்கேன். இப்போ EX02 ஒரு ஷீட் இருக்கு, 3 ஒரு ஷீட் இருக்கு. ஒவ்வொரு ஷீட்டுக்கு நான் மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு, ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு மூவ் பண்றதுக்கு கண்ட்ரோல் பேஜ் டவுன், கண்ட்ரோல் பேஜ் டவுன் பாருங்க. அடுத்த ஷீட்டுக்கு மூவ் ஆகுது. கண்ட்ரோல் பேஜ் டவுன், கண்ட்ரோல் பேஜ் டவுன், கண்ட்ரோல் பேஜ். நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு மூவ் பண்ணுங்க. இதுவே ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு மூவ் பண்றதா இருந்தா நீங்க ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிருப்பீங்க. கண்ட்ரோல் பேஜ் அப், கரெக்டா? ஆல்ரெடி எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க. கண்ட்ரோல் பேஜ் அப், பேஜ் அப்ன்றது ப்ரீவியஸ் ஷீட் மூவ் பண்றது, பேஜ் டவுன்ன்றது நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு மூவ் பண்றது. இப்போ ஒரே சமயத்துல நான் 2-3 ஷீட்டை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீட் நம்பர் 03 நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஷீட் நம்பர் 04 நான் செலக்ட் பண்றேன். எப்போ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும்? சில சமயங்கள்ல அந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்லாம் கொடுக்கறதுக்கு, ஒரே ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் மல்டிபிள் ஷீட்ஸ் கொடுக்கறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பத்தி நான் டீட்டெயிலா வேற ஒரு சாப்டர்ல, வேற ஒரு வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எனக்கு ஷீட் நம்பர் 03யும் 04 ரெண்டுத்தையுமே சேர்ந்தா போல செலக்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் ஷிஃப்ட், அடுத்த ஷீட் இல்லைங்களா, அது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பேஜ் டவுன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேஜ் டவுன். இது பாருங்க, ஒரே சமயத்துல 2 ஷீட் இங்க செலக்ட் ஆயிருக்கு. 2 ஷீட்டும் ஒரே சமயத்துல செலக்ட் ஆயிருக்கு. எப்படி பார்க்கலாம்? மேல டாப்ல பாத்தீங்கன்னா உங்க ஃபைல் நேம் பக்கத்திலேயே குரூப்னு ஒன்று வந்திருக்கும். ஸோ இந்த குரூப் வந்திருக்கனால என்ன அர்த்தம்? ஒரே சமயத்துல 2-3 ஷீட்டை நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம், கேட்டுங்களா? ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேஜ் டவுன். இது முன்னாடி ஷீட்டை செலக்ட் பண்ணோம், ரெண்டுத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேஜ் அப். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேஜ் அப் அப்படின்னா 3 ஷீட் பாருங்க, முந்தி ஷீட்டு செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வேற ஏதாவது ஷீட்னா நீங்க கண்ட்ரோல் பேஜ் டவுன், பேஜ் டவுன், பேஜ் டவுன், அடுத்த ஷீட்டுக்கு போனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த குரூப்ன்றது ரிமூவ் ஆயிடும். கண்ட்ரோல் பேஜ் டவுன், பேஜ் டவுன் சொல்லி 5வது 6வது ஷீட்டுக்கு போகும்போது முன்னாடி இருக்க குரூப் ரிமூவ் ஆயிடும். சரி, இப்போ நான் ஒரு பெரிய ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபுல் ரிப்போர்ட்டை ஃபுல் ஸ்கிரீன்ல பார்க்கணும். இந்த ரிப்பன் கீழே மெனுஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஹோம், இன்சர்ட், இது கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் டெம்பரவரியா ஹைடு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹைடு, கண்ட்ரோல் F1. ஏற்கனவே சொன்ன மாதிரி சில கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1 பிரஸ் பண்ணுங்க. திரும்பவும் அதே கண்ட்ரோல் F1 பிரஸ் பண்ணீங்கன்னா அன்ஹைட் ஆயிடும். கண்ட்ரோல் F1 அது கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1 சில கீபோர்ட்ஸ். எனக்கு என்ன ஆகணும்? இந்த மெனு எல்லாமே ஹைட் ஆகணும், ரோஸ் அண்ட் காலம்ஸ் மட்டும் பார்க்கணும், மற்றதெல்லாம் தெரியக்கூடாது. எனக்கு எல்லாத்தையுமே ஹைடு பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. திரும்பவும் சொல்றேன், சில கீபோர்ட்ஸ்ல ஃபங்க்ஷன் பிரஸ் பண்ணணும், ஃபங்க்ஷன் F1. கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க, எல்லாமே ஹைட் ஆயிடுச்சு, ரோஸ் காலம்ஸ் தவிர மற்றது எல்லாமே ஹைட் ஆயிடுச்சு. ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. திரும்பவும் அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 பிரஸ் பண்றேன், இட் இஸ் கெட்டிங் பேக். திரும்பவும் பழையபடி வந்துச்சு. ஓகேவா? கண்ட்ரோல் F1 ஆர் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. சரி, வேற என்ன ஷார்ட்கட் கீஸ் இருக்கு? இப்போ இந்த இதுவை நான் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அது முதல்ல பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்கணும். பழைய வெர்ஷன்ல நீங்க இதுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னா கண்ட்ரோல் F2 போட்டா பிரிண்ட் ப்ரிவியூ வரும். கண்ட்ரோல் F2 ஃபங்க்ஷன் F2 பிரிண்ட் ப்ரிவியூ. பட் லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, ஆஃப்டர் 2010, 13 வெர்ஷன்லாம் யூஸ் பண்றீங்கன்னா கண்ட்ரோல் P பிரஸ் பண்ணாலே போதும், அது முதல்ல பிரிண்ட் ப்ரிவியூ தான் போகும்.
ஸோ இது பிரிண்ட் ப்ரிவியூ, ஒரு ஷீட்டோடைய பிரிண்ட் ப்ரிவியூ நம்ம பார்க்கணும். அடுத்து எஸ்கேப் பண்ணீங்கன்னா அதை விட்டு வெளியில வந்துடலாம். இங்க ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, நேம் பாக்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு நேம் பாக்ஸ். நேம் பாக்ஸ்க்கு என் கர்சரை கொண்டு போகணும். I want to put my cursor into the name box. நேம் பாக்ஸ் இருக்கு, நம்ம கர்சரை கொண்டு போகணும். இது அன்பார்ச்சுனேட்லி பழைய வெர்ஷன்ல இல்ல, லேட்டஸ்ட் வெர்ஷன்ல வந்து அந்த ஷார்ட்கட் கீ இருக்கு. Alt F3 Alt F3 போனீங்கன்னா உங்க கர்சர் இந்த ஒரு நேம் பாக்ஸ் வந்துருக்கு. இதனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்கலாம். இந்த நேம் பாக்ஸ் பத்தி இன்டெப்தா நம்ம லேட்டரா பார்க்கலாம். இப்ப சிம்பிளான அட்வான்டேஜ் என்னன்னா, என்னோட கர்சர் ஒரு இடத்துக்கு கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் A1000 அப்படின்ற ஒரு செல்லுக்கு என் கர்சரை கொண்டு போனா A1000 டைப் பண்ணி என்டர் அடிச்சா போதும். A1000 செல்லுக்குள்ள எங்க கர்சர் போயிடும். கரெக்டுங்களா? Alt F3 நான் பிரஸ் பண்றேன், நேம் பாக்ஸுக்கு போகுது. அங்க போயிட்டு இப்ப A1 ஃபர்ஸ்ட் செல்லுக்கு போகணும். A1 பிரஸ் பண்ணி என்டர் அடிச்சா ஃபர்ஸ்ட் செல்லுக்கு போயிடும். ரைட்? அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல உங்க ஷீட்ல பாருங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த கார்னர்ல வந்தா பிளஸ் மைனஸ்ன்னு ரெண்டு சிம்பிள் இருக்கு இல்லையா, பிளஸ் மைனஸ். இது எதுக்குன்னு ஓரளவு எல்லாருக்குமே தெரியும். zoom in and zoom out. Zoom increase the zoom percentage, decrease the zoom percentage. இத பிளஸ் பிளஸ் கிளிக் பண்ணி இல்ல மைனஸ் மைனஸ் கிளிக் பண்ணி நீங்க zoom in or zoom out பண்ணிக்கலாம். இல்லனா ஷார்ட்கட் கீனா லேட்டஸ்ட் வெர்ஷன்ல ஷார்ட்கட் கீ இருக்கு. ஓல்ட் வெர்ஷன்ல என்ன பண்ணா கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டே நீங்க மவுஸ் யூஸ் பண்றதா இருந்தா, if you are using a mouse யூஸ் பண்றதா இருந்தா ஸ்க்ரால் அப்வர்ட்ஸா ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா பாருங்க zoom in ஆகும். டவுன்வர்ட்ஸ் ஸ்க்ரால் பண்ணா ஜூம் அவுட் ஆகும். ஜூம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். இது பழைய வெர்ஷன். லேட்டஸ்ட் வெர்ஷன் அது ஒரு ஆஃப்டர் 2019 எக்ஸல் 2019, 21, ஆஃபீஸ் 365ல இந்த ஷார்ட்கட் கீ இருக்கு. கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ் பாருங்க, கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ் பாருங்க, ஜூம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதே கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ் இன்னொரு ஜூம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இது ஜூம் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஆல்ட் மைனஸ் ரெடியூசிங் த ஜூம் பர்சன்டேஜ் கம்மியாகும். கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ் போட்டா ஜூம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. கண்ட்ரோல் ஆல்ட் மைனஸ் போட்டா ஜூம் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, கடைசி ஷார்ட்கட் கீஸ்க்கு வந்து இப்போ நம்ம ரிப்பன் டேப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இதை பத்தி இன்ட்ரோடக்ஷன், இந்த என்னென்ன மெனுஸ் இருக்கு, என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு, வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் இருக்கு, என்னென்னலாம் இருக்குன்றத பத்தி ஒரு தனி வீடியோல நான் காமிக்கிறேன். இப்ப நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன்லயும் மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டேப், ரிப்பன், அதே மாதிரி கீழே ஸ்டேட்டஸ் பார் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம மூவ் பண்ணோம்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ F6, ஃபங்க்ஷன் F6 என்ற கீயை பிரஸ் பண்ணுங்க. F6 என்ற கீயை பிரஸ் பண்ணா இப்ப நான் 2-3 தடவை பிரஸ் பண்ணிருக்கேன். இப்ப என் கர்சர் எங்க வந்திருக்கு பாருங்க, இந்த இடத்துல வந்து இந்த ஏரியாவுக்கு என் கர்சர் வந்து ரைட்டா. F6 ஒரு தடவை 2 தடவை பிரஸ் பண்ணா கர்சர் அங்க வரும். இப்போ அடுத்த மெனுக்கு போனா அப்படியே பாருங்க, ரைட் ஆரோ இதுல போய் நீங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். திரும்ப F6 பிரஸ் பண்ணுங்க. இப்போ டாப்ல மெனுஸ்க்கு வந்து இங்க பாருங்க, இட் இஸ் கமிங் டு த டேப் ஹியர். டேப்ல வந்து ஸோ அதே F6 இன்னொரு தடவை பிரஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டேப்ஸ் ரிப்பன்லயே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நீங்க மூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ வந்து ஷீட்டுக்கு வந்துருக்கு, இன்னொரு F6 பிரஸ் பண்றாங்க. இப்போ இங்க ஷீட் டேபுக்கு என் கர்சர் வந்துருக்கு. ஷீட் டேபு பாருங்க, ரைட் ஆரோ மூவ் பண்ணா அந்த ஷீட் டேபுக்குள்ள வந்துருக்கு. ஓகே, ஸோ ஷீட் டேப்ல வந்து ஒரு ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணி அந்த ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஷீட், வேற ஒரு ஷீட்டை செலக்ட் பண்ணணும்னா மல்டிபிள் ஷீட்டை செலக்ட் பண்ணி F6 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி F6 நீங்க கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கிரீன்ல உங்க டாஸ்க் பேன்ல இருந்து ரிப்பனுக்கு போகும், ரிப்பன்ல இருந்து ஜூம் கண்ட்ரோலுக்கு போகும். ஒவ்வொன்றதுக்கு மூவ் பண்றது F6. இது ரிவர்ஸ்ல பண்ணா ஷிஃப்ட் F6, அதேதான். ரிவர்ஸ்ல பண்ணா ஷிஃப்ட் X, பேக்வர்ட்ஸா அது மூவ் ஆகும். ஸோ இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் புரியும். ஸோ இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் ஷார்ட்கட் கீஸ், நம்ம ஷார்ட்கட் கீஸை என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல ஷேர் பண்றேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஷார்ட்கட் கீஸ் ஆஃப் ரிப்பன்ஸ்ல இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம்.